ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பாண்டியன் கேட்குறாருல, டே எம்புட்டு அமௌண்ட்ரா, எவ்வளோடா காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. உடனே நம்மளோட செந்தில் 1,00,000 அப்படின்றாரு. மற்றவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் நம்மகிட்ட 10,00,000 இப்போ 1,00,000 சொல்கிறானே அப்படின் போது பாண்டியன் அந்த 1,00,000க்கும் ஐயோ 1,00,000மா என்னடா பேசுகிற நீயே, ஒரு சாதாரணமாக படித்து ஒரு நல்ல வேலையை வாங்குறத விட்டுட்டு அதுக்கு 1,00,000 ரூபா காசு கொடுக்கணுமா? நான் இந்த வீட்டை எவ்வளோன்னு வாங்கினேன் தெரியுமா? இந்த வீட்டை வெறும் 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நீ என்னடா 1,00,000 ரொம்ப ஈஸியாக கேட்குற அப்படின்றாரு. அப்போ நம்ம பழனி மாமா அது அந்த காலம், அந்த காலமாக இந்த காலமாக இருந்தாலும் காசு காசு தானே. இன்றைக்கி அந்த 1,00,000 ரூபா இருந்தால் ஒரு பவுன் நகை எடுக்கலாம், நம்ம கடைக்கு சரக்கு வாங்கி போடலாம். இவனை ரொம்ப ஈஸியாக 1,00,000 இருக்கான். காசோட வேல்யூவே எதுவும் தெரியாமல் இருக்குது. இங்கே பாரு கடை நல்லா தானே போயிட்டுருக்கு, நீ கடையை பாரு, நீ இந்த காசை கொடுத்து வேலை வாங்குறலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. அப்போ நம்மளோட இவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னடா 1,00,000 சொல்லிட்டு 10,00,000 அப்படின்னு நம்மளோட பழனி கேட்கும்போது செந்தில் சொல்கிறாரு, பார்த்தீங்களா 1,00,000 சொன்னதுக்கே அவர் இந்த பேச்சு பேசுகிறார். 10,00,000 சொன்னால் அவ்வளோதான், பெரிய பூகம்பமே வந்திருக்கும். அப்பா சொல்கிற மாதிரி கடையே நான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா, எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்கிறார். அப்போ நம்மளோட கதிர் அவர் தான் தியாகியாச்சு, யாருக்காவது என்ன வேணாலும் பண்ணுவார் இல்லையா. ஸோ இந்த 10,00,000க்கு ஏதாவது மனுஷன் பிளான் பண்ணுவார் போல இருக்குது. அவர் சொல்கிறார், அண்ணன் நீ ஆசைப்பட்டுட்டு இல்லைன்னா வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் இங்கே பழனியை பார்த்தோன்னா எதிர்த்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கார், எப்போ சுகன்யா வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகலான் போது நம்ம இவர் செந்திலும் கதிரும் பிடிச்சிட்டாங்க. ஆமாம் உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எங்கே அத்தையை தேடி போகிறீங்களா அப்படின்றாரு கதிர். உடனே நம்ம செந்தில் புது மாப்பிள்ள அவர் அப்படி தான் கலக்குவார், நீ போங்க மாமா அப்படின்னு இவர் போயிடுறாரு. ஆனால் நம்ம கதிர் கரெக்டாக சொல்கிறாரு, அண்ணா நம்ம எனக்கு என்னமோ மாமா கிட்ட ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது, மாமா சரியில்லை ஏதோ பிரச்சனையில் இருக்காரோன்னு எனக்கு தோணுது அப்படின் போது நம்மளோட இவர் சொல்கிறாரு செந்தில், ஆமாம் அவங்க அன்றைக்கி படத்துக்கு போனாங்க இல்லையா, அப்பா எவ்வளோ காசு கொடுத்து விட்டாங்கன்னு தெரியுமா அப்படின் போது எவ்வளோண்ணே கொடுத்தாங்கன்னு போது வெறும் 300 ரூபா தான் கொடுத்தாருன்னு. என்னென்ன சொல்கிற, பள்ளி மாமாட்ட நான் கேட்டேனே காசு வேணுமான்னு கேட்டேன், இல்லை அப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் எப்படா நம்மக்கிட்ட வாங்குவார், இந்த 300 ரூபா காசு கொடுத்து விட்டுருக்காரு அப்படின் போது நம்ம கதிர் கரெக்டாக கண்டுபிடிச்சார். ஒருவேளை இந்த காசு பிரச்சனைனால தான் அவங்க படம் பார்க்காம வந்திருப்பாங்களோ அப்படின்னு. தெரியலடா என்னன்னு தெரியல, இப்படி 300 ரூபா காசு கொடுக்கறதுக்கே அப்பா அந்த பேச்சு பேசினாங்க, நான் 10,00,000 கேட்டால் என்ன நடக்கும் பத்தியா அப்படின் போது நம்ம கதிர்ன்ட்டு சரிண்ணா நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பழனி அங்கே சுகன்யாவை தேடி போகிறாரு. ஸோ சுகன்யாவோட ரூமில் வந்து அவங்க இருக்காங்க. அது இவங்க கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம வடிவு கிட்ட கேட்குறாரு, அண்ணி சுகன்யா எங்க அப்படின் போது உங்கள் ரூமில் தான் தம்பி இருக்காங்கன்றாங்க. ஸோ அவர் ரூம்குள்ளே போயிட்டாரு. இங்கே நம்மளோட வடிவு பார்த்தோம் அப்படின்னா வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க, அந்த ரூமுக்கு முன்னாடி நின்று தான் கூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரூமில் பேசினா இவங்களுக்கு கேட்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர் போனதுமே கேட்குறாரு, சுகன்யா நீ எப்போமா வருவ அப்படின் போது, எதுக்கு நான் அங்கே வரணும், நான் வந்து நைட்டெல்லாம் கோச்சிக்கிட்டு வந்து இங்கே இருந்தேனே, என்ன ஒரு வார்த்தை கேட்டிங்களா, இல்லைனா நான் அங்கே வந்தேன், அங்கே வீட்டுக்கு நான் வந்த சார்ஜர் எடுக்கிறதுக்காக உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்த ஒருத்தர் கூட ஏன் அங்கே நைட் ஸ்டே பண்ண, இல்லை எப்போ இங்கே வருவ, ஏன் இன்னும் வராமல் இருக்க, நான் மறுபடியும் கிளம்புறேன், ஏன் அங்கே போகிற, யாருமே எதுவுமே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு. அதாவது மேடம் பெரிய மகாராணி வந்ததுமே வாங்க மேடம் அப்படின்னு வரவே இருக்கணும் போல இருக்குது. அது உனக்கும் வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க வீடு, ஸோ நீ போனால் போகலாம், அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஃப்ரீடம் கொடுக்கலனால என்ன இவ சொல்லுவா, அவங்க யார் என்ன கேள்வி கேட்கன்னு சொல்லுவா இந்த சுகன்யா. பட் இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம இவர் சொல்கிறார் பழனி, இல்லைம்மா அவங்க யாரும் அப்படி கேட்கல மாட்டாங்க அப்படின் போது, அதுதான் என்னெல்லாம் யாருக்குமே ஒரு இன்டென்ஷன் கிடையவே கிடையாது, நான் பாட்டுக்கு வரேன் நான் பாட்டுக்கு போகிறேன், ஏன் கட்டின புருஷனுக்கே அந்த பொறுப்பு கிடையாதுன்னு போது மற்றவங்க அப்படி தானே நடந்துக்குவாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது உங்களுக்கு ஏன் கல்யாணம் இத்தனை தடவை நின்று போச்சு, எல்லா பொண்ணுங்களும் ஏன் உங்களை வேண்டான்னு சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஒரு காசு கையில் கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது, ஒரு பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னால எங்கள் அம்மா வீட்டிலே இருந்திருப்பேன், இந்த ராட்சிஷுக்குள்ளெல்லாம் எவனாவது வாழ்வானா, கடைசியில் அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் தான் சரியாகும் போல இருக்குது. நமக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தா அப்படி எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி சுகன்யாவை பார்த்தாலே செம்ம காண்டாகுது நமக்கு. ஸோ அவங்க இருந்துட்டு அவர் அப்படி திட்டிகிட்டு இருக்காங்க. வெளியே இதை எல்லாத்தையுமே வடிவு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வடிவுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, என்னது இது தம்பிக்கிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் கேட்குறாரு, அவருக்கும் அழுகை வருது, அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அவர் கேட்குறாரு, சரிம்மா நீ எப்போமா வீட்டுக்கு வருவா அப்படின் போது, ஓ இஷ்டத்துக்குலாம் நான் அங்கே வர முடியாது, எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை அப்படின் போது, அப்படிலாம் சொல்லாதம்மா அங்கே இருக்கவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின் போது, அடுத்தவங்க நினைக்கிறாங்கன்றதுக்காகலாம் என்னால் வாழ முடியாது, நான் அங்கே வரமாட்டேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஸோ அவரும் அப்படியே வருத்தப்பட்டுட்டு கிளம்பிடுறாரு. அவர் வராருன்னு தெரிஞ்சதுமே வடிவு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஏன்னா நம்ம கேட்டோன்னு தெரிஞ்ச தம்பி இன்னும் சங்கடப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வராங்க, சுகன்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க, எதுக்குமா நீ இப்படி பேசுகிற, நான் கொழுந்தனை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன், தம்பி ரொம்ப பாவம், யாரையும் புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை சத்தமாக கூட பேச தெரியாது, அவர்கிட்ட நீ ஏன் இப்படி பேசுகிற, இப்போ உனக்கு வந்து நைட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணதான் உனக்கு வருத்தம் அப்படின்னா நீ கூப்பிட்டியா தம்பியை, வாங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கூப்பிட்டியா, அவராக தானே காலையில் வந்து உன்னை கூப்பிடுறாரு, நீ அப்போவும் அவர்கிட்ட எதிர்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின் போது
ஆமாம், படத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. ஆமா, உனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்குமோ, அதே மாரி தான் தம்பிக்கும் வருத்தமா இருக்கும். நீ அத புரிஞ்சுக்கோ. தம்பி யாரையும் ஹர்ட் பண்ணாம இருப்பாரு. ஆனா நீ எல்லாத்துக்கும் படபடன்னு பேசுறத மொதல்ல நிறுத்து. அவர நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாரி அட்வைஸ் குடுக்குறாங்க. சுகன்யா அதுக்கும் ஆமா போடி அப்படின்ற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டுருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட இவங்க கோமதி உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அரசி இவங்க நம்மளோட ராஜி வராங்க. ராஜி வந்துட்டு, "அத்தை உங்களுக்கு ஏதாவது என் மேல கோபமா? என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. ஏன்னா நான் காலையிலே எந்திரிச்சு ப்ராக்டிஸ் போறேன். இந்த ட்ராக் ஷூட்ஸ்லாம் போடுறேன்னு வருத்தமா அத்த" அப்படின்போது, "இங்க பாரும்மா, உங்க மாமா சொல்லியே நீங்க கேட்கல. நான் சொல்லி நீங்க கேட்க போறீங்களா? எனக்கு அதுல பெரிய வருத்தமும் இல்ல. நம்ம இத பத்தி பேசவும் வேண்டாம். நான் இத கோபமா சொல்லல. பேச வேண்டாம்." அப்படின்ற மாதிரி அவங்க நிறுத்திடுறாங்க. அது தவிர நம்மளோட இவரு கதிர் வராரு. ஸோ கதிர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, "அம்மா இந்தாங்க காசு" அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கியிருப்பாரு. அவரு கோமதி கிட்ட வந்து காசு வாங்கியிருப்பாரு. அந்த காசை கொண்டு வந்து குடுக்குறாரு. அப்போ கோமதி சொல்றாங்க, "டேய் நான் யாருடா? அண்ணியம்மாடா, உங்க அம்மா தான்டா. அம்மாட்ட காசு வாங்கிட்டு எதுக்குடா இத இப்படி குடுத்துட்டு இருக்க?" அப்படின்போது, "அம்மா நீங்க வேற ஏதோ ஒரு செலவுக்கு வச்சிருப்பீங்க. நான் கேட்டதும் குடுத்தீங்க. அதனால நீங்க அத வச்சுக்கோங்கம்மா" அப்படின்னு. ஏன்னா கதிர் எப்போதுமே மத்தவங்களுக்காக யோசிக்கிறவர். இப்ப அம்மா அத வேற ஏதோ ஒரு செலவுக்கு வச்சிருப்பாங்க. நம்ம கேட்டதும் குடுத்துட்டாங்க. அப்ப அம்மாக்கு கஷ்டம் வந்துரக்கூடாது அப்படின்னு தன்னை எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்திக்குவாரே தவிர, மத்தவங்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு பெர்சன் இல்லையா? ஸோ அம்மாட்ட அந்த காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராஜிட்ட கேட்குறாரு, "ஈவினிங் உனக்கு டியூஷன் எடுக்க போகணும், இல்லை வேறு ஏதாவது வேலை இருக்கா?" அப்படின்போது இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்றாரு. அடுத்ததாக கோமதிட்டையும் கேட்குறாரு, "அம்மா நான் அவளை கூட்டிகிட்டு போட்டுமா?" அப்படின்னு. ஸோ கோமதி சந்தோஷப்படுவாங்க இல்லையா? கோமதி சொல்கிறாங்க, "டே உன் பொண்டாட்டி நீ கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ யார்கிட்டடா கேட்கணும்? தாராளமாக கூட்டிகிட்டு போடா" அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பாண்டியனும் வராரு. ஐயோ பாண்டியன் வந்ததும் சரி அப்பாட்ட மட்டும் சொல்லிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ஸோ பாண்டியன் வந்ததுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு, "சொல்லுடா சொல்லுடா" அப்படின்றாங்க. ஸோ கதிரும் சொல்கிறாரு, இப்படி நான் அவளை கூட்டிகிட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படின்போது நம்ம பாண்டியன் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. "இந்த தடவை எங்கேயா சென்னை, டெல்லி, மும்பை இந்த மாதிரி எங்கேயாவது போகிறீங்களா? இல்லை கார்லேயே போயிட்டு வந்துடுவீங்களா? ஏன் கோமதி நீயும் உன் பையன் கூட எங்கேயாவது போயிட்டு வா, அவன் எங்கேயாவது ஊர் ஊராக சுற்றுவான், நீயும் போயிட்டு வா" அப்படின்போது, "இல்லை இல்லை பக்கத்தில் குன்னக்குடியில் தான் போயிட்டு வரேன், நான் இவளை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்" அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட கதிர் சொன்னதுமே பாண்டியனுக்கு சந்தோஷம் தான், நம்மகிட்ட சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு. பட் இப்பவும் கலாய்க்கிற மாதிரி, "ஹே கோமதி மழை வரப்போதான்னு பாரு, ஏதாவது காய வச்சிருந்தா எடுத்துரு, ஏன்னா நான் இவன்லாம் வந்து நம்மகிட்ட எதையுமே சொல்லிட்டு செய்ய மாட்டேன், இப்போ புதுசாக வந்துட்டு சொல்லிட்டுலாம் வேற செய்கிறா இல்லையா" அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே சைக்கிள்லாம் போக வேண்டாம், பைக் எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. பட் நம்ம கதிர் இருந்துட்டு, "வேண்டாம் வேண்டாம் நாங்கள் ஆட்டோலேயே போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ராஜும் கிளம்பிடுறாங்க. அப்போ இவருக்கு கோவம் வருது பாண்டியனுக்கு, "இவனெல்லாம் திருத்தவே முடியாதுடி, நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுகிறான்" அப்படின்போது கோமதி சொல்கிறாங்க, "ஆமாம் ஆமாம் நீங்களும் ஏதாவது ஒன்று பேசுங்க வீம்புக்கு, அவன் கேட்டாலும் குத்தம் கேட்காட்டினாலும் குத்தோன்னுவீங்க, நீங்கள் வீம்புக்கு பேசுகிற மாதிரி அவனும் உங்களை மாதிரி பேசுகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பட் பாண்டியன் அதை ரசிக்கிறார். "ஓ என்ன மாதிரி தான் இவன் இருக்கானா, நானும் இப்படி தான் வீம்புக்கு பண்ணுவேன்னு சொல்கிறியா" அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட புது காதலர்கள் தொல்லையை தாங்க முடியலன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களே தான் நம்மளோட அரசி அண்ட் குமார். ஸோ குமாருக்காக அரசி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வராரு. வந்துட்டு, "சாரி அரசி லேட் ஆயிடுச்சு" அப்படிலாம் சொல்லிட்டு, "அரசி நம்ம எங்கேயாவது வந்துட்டு புதுசாக பக்கத்தில் வந்து ஒரு மோமோஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குமா, போயிட்டு வரலாமா" அப்படின்னு. "எந்த அந்த கடை தானேன்னு" சொல்லி ஒரு கடையை சொல்லி, எங்கள் அப்பாவோட கடைக்கு பக்கத்தில் அந்த கடை இருக்குது, அங்கே போய் நம்ம இருந்தோன்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு. "ஓ அப்படியா, சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இவங்க சொல்கிறாங்க, அரசி, "நீங்கள் தான் எனக்கு பேச ஆரம்பிச்சிலேருந்து எத்தனையோ கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, அது நான் தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரில, இப்போவும் எனக்கு கிஃப்ட்லாம் வேண்டான்னு" போது அவர் ஒரு ஐஸை வச்சாரு பாருங்க. "நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அதெல்லாம் மறந்து நீ மறுபடியும் என்கிட்ட பேசுறதே எனக்கு ஒரு கிஃப்ட் தான்" அப்படின்னாரு. இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க அப்படின்வாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில் நம்ம குமார் வராரு. அதை கேட்டதுமே அப்படியே நம்ம அரசி உருகிட்டாங்க. அச்சோ வெக்கமாக வந்துருச்சுன்ற மாதிரி அரசி ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு கோல்டு ரிங் கொடுக்குறாரு. "ஐயோ தங்கமா வேண்டாங்க, இப்போ ஒரு சாக்லேட் கொடுத்தீங்க, கார்ட் கொடுத்தீங்க, அதெல்லாம் ஓகே, இவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட்லாம் எனக்கு வேண்டாம், மாட்டிக்குவேன்" அப்படின்போது, "அதெல்லாம் இல்லை, நம்மளை பார்க்கும்போது மட்டும், நம்ம மீட் பண்ணும்போது மட்டும் இது போட்டுக்கோ, மற்ற நேரம் நீ கழட்டி வச்சுக்கோ, அரசிமா இது வாங்கிக்கோ" அப்படின்ட்டாரு. ஸோ அரசிமா அப்படின்னதுமே எங்கள் அப்பா சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு அரசிக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுது. அப்போ இவர் சொல்கிறார், "உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட ஜாஸ்தியாக உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கழுத்தில் தாலியே கட்ட போகிறேன், இந்த கையில் மோதிரத்தை வாங்க மாட்டியா" அப்படின்ற மாதிரி டைலாகாக பேசுகிறாரு. அப்போ இவங்க இருந்துட்டு வேறு ஆப்ஷனே இல்லையேன்ற மாதிரி,
சரி அவன் இவ்வளோ சொல்கிறானே அப்படின்றதுக்காக கையை நீட்டுறாங்க, மோதிரத்தை போட்டு விடுறாங்க. ஒரே ரொமான்டிக்காக போயிட்டுருக்குது. நம்ம குமார் இது கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த பிள்ளையை போட்டு படுத்த போகிறானே அப்படின்றது ஐயோ தெரியாமல் அரசு இப்படி பாலுங்க இடத்துல விழுந்துட்டாலேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே பார்ப்போம், நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.